சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. முன்னுரை. அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் அன்பையும் வாழ்த்துக்களையும் கூறி புனித குழந்தை தெரேசா அன்பிய குடும்பங்களின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நம்பிக்கை இழந்த மனிதனுக்கு இறைவன் அளித்த முதல் பரிசுதான் அன்னை மரியா என்று கூறினால் அது மிகையாகாது. ஏனெனில் மனித வரலாற்றில் இறைவனின் மீட்பு திட்டம் தொடங்கிய தருணத்தில் இறைவனின் வார்த்தையை முழு நம்பிக்கையுடன் ஏற்று தனது வாழ்க்கையை அவருடைய திருவுள்ளத்திற்கு அர்ப்பணித்தவர்தான் அன்னை மரியா. அதனால்தான் திருச்சபை அவரை நம்பிக்கையின் நாயகி, விசுவாசத்தின் அன்னை, இறை வாக்குறுதியின் உயிருள்ள சாட்சி என்று போற்றி பெருமைப்படுத்துகிறது. நமது இரக்கத்தின் மாதா சிற்றாலய திருவிழாவின் 2ஆம் நாளில் நம்பிக்கை நாயகி அன்னை மரியா என்ற ஆழமான சிந்தனையை மைய கருத்தாக கொண்டு இந்த திருப்பலியில் பங்கேற்க நாம் ஒன்று கூடியுள்ளோம். இன்று நம் வாழ்க்கையிலும் பல கேள்விகள், பல கண்ணீர்கள், பல போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் இறைவனின் திட்டம் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை என்பதை அன்னை மரியாவின் வாழ்வு நமக்கு நினைவூட்டுகிறது. அந்த அன்னையின் பரிந்துரையால் சோர்வில் துணிவையும், இருளில் ஒளியையும், துயரத்தில் ஆறுதலையும், நம்பிக்கையின்மையில் உறுதியான விசுவாசத்தையும் இறைவனிடம் பெற்றுக்கொள்ள வேண்டி இந்த உன்னதமான தூய்மையான திருப்பலி வழியாக இறைவனிடம்
ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இங்கு கூடியிருக்கின்றவங்க அனைவருக்கும் அருட்தந்தை மைக்கேல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். We wish you all a happy feast. சிறப்பாக அன்னை தன்னுடைய வாழ்விலே இறைவன் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தாள். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று எலிசபெத் சொன்ன அந்த வார்த்தைகளை அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே அது வாழ்வாக்கி இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அன்னை மரியாள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவளாக இருக்கின்றார்கள். எனவே இன்றைய தினம் நாமும் நம்முடைய வாழ்விலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இதே நம்பிக்கையோடு இதே விசுவாசத்தோடு நாம் இன்றும் வாழ்வதற்கான அந்த அருளையும் ஆசிரியம் வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் இன்றைய தினம் இந்த திருப்பலியானது ரேயா ஜீவன் குடும்ப நலனுக்காகவும் உடல் சுகத்திற்காகவும் வேண்டி ஒப்புடுத்து செவிக்கின்றார்கள். அதே போன்று சகாயராஜ் பெர்னதத் மேரி இவருடைய குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்களுக்காகவும் மறித்த திரு முனுசாமி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது கொடுத்து செபிக்கப்படுகிறது. இந்த தூய முறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறிப்பாக கடவுளை சந்தேகித்த, கடவுளை நம்ப மறுத்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய இரக்கத்தை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் மன்னித்து நம்மை நித்திய நிறைநல் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாளின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உம் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சி அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, உலகில் தீமையும் அநீதியும் பெருகும்போது இறைவா நீர் எங்கே என்ற கேள்வி மனித உள்ளத்தில் எழுவது இயல்பு. அதே கேள்வியை இறைவனிடம் முன்வைக்கின்றார் இறைவாக்கினர் அபகுக். ஆனால் இறைவனின் செயல்பாடுகள் மனித அறிவுக்கு எப்போதும் எளிதில் புரிவதில்லை என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு நினைவூட்டுகிறது. இறைவனின் நீதியையும் அவரது மறைபொருள் நிறைந்த திட்டத்தையும் நம்பிக்கையோடு எதிர்நோக்க அழைக்கும் இந்த வாசகத்தை கவனமுடன் கேட்போம். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மற்றும் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை உள்ள இறை வசனங்கள். ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொண்டு தொட்டே இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே. புகலிடமே, எங்களை சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியவரும் நீரே. தீமையை காணா நானும் தூய கண்களை உடையவரே, கொடுமை பார்க்க தாங்காதவரே, கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர்? பொல்லாதவர் தம்மை விட நேர்மையாளரை விழுங்கும் போது நீர் ஏன் மௌனமாய் இருக்கின்றீர்? நீர் மானிடரை கடல் மீன்கள் போலும் தலைமை இல்லா ஊர்வன போலும் நடத்துகின்றீர். கல்தேய இனத்தார் மற்றெல்லாரையும் தூண்டிலால் பிடிக்கின்றார்கள், வலையால் வாரி இழுக்கின்றார்கள். தங்கள் பரியிலே சேர்த்து கொண்டு அகமகிழ்ந்து களிப்புறுகின்றார்கள். ஆதலால் தங்கள் வலைக்கு பலி செலுத்துகின்றார்கள், பரிக்கு தூபம் காட்டுகின்றார்கள். ஏனெனில் அவற்றாலேயே இன்பமாக வாழ்வை அடைகின்றார்கள், அறுசுவை உணவை பெறுகின்றார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் வலையில் இருப்பவற்றை ஓயாமல் வெளியே கொட்டி மக்களினங்களை இரக்கமின்றி இடைவிடாமல் கொண்டு குவிக்க வேண்டுமோ? நான் காவல் மடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன். என் வாயிலாக ஆண்டவர் என்னை கூறப்போகின்றார் என்றும் என் முறையீட்டுக்கு என்னை விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே. காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ண பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்யாகாது. அது காலம் தாழ்த்து வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராய் இருப்பர். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஓ
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, வாழ்க, தாயே வாழ்க. தாயே வாழ்க. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை இறக்க அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த பகுதியில் வீற்றிருந்து நம்மையெல்லாம் அரவணைக்கக்கூடிய அண்டி வரும் பக்தர்களை எல்லாம் கடவுளுடைய அருள் வரங்களால் நிறைக்கக்கூடிய நம்முடைய தாயை என்று நாம் பெருமைப்படுத்த கூடி வந்திருக்கிறோம். இந்த தேர் திருவிழா என்று சொல்லுகின்ற பொழுது நம்மோடு வாழக்கூடிய இந்த அன்னையை மகிமைப்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நாளில் நமக்கு தியான சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்பிக்கையின் நாயகி அன்னை மரியாள். ஒருவன் இவ்வாறு சொன்னான், நம்பிக்கையை இழக்கின்றவன் தோற்று போகிறான், நம்பிக்கையை பற்றிக் கொள்கிறவன் விடியலை காண்கிறான். ஆனால் அன்னை மரியாள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம், இறைவனில் வைக்கப்பட்ட நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. கடவுளில் வைக்கப்படக்கூடிய நம்பிக்கை எக்காலமும் நிலைத்திருக்கும். இதுவே அன்னை இன்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2010ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்க நாடான சிலியில் ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டது. ஏறக்குறைய 33 சுரங்க தொழிலாளர்கள் 69 நாட்களாக பூமிக்கடியில் சிக்கினார்கள். உலகத்தோடு மற்ற நபர்களோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவர்களுக்குள் அச்சம் இருந்தது, எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தது, குடும்பத்தை பற்றிய கவலை இருந்தது, பிள்ளைகளை பற்றிய ஏக்கம் இருந்தது. என்ன ஆக போகிறதோ, வாழ்க்கை இத்தோடு முடிந்து போகுமோ என்ற கலக்கமெல்லாம் அவர்களுக்குள் இருந்தது. உணவு குறை, உயிர் பிழைப்பது கேள்விக்குறி என்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம் மனதில் ஓடினாலும் அவர்கள் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை. ஒன்றாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் தைரியம் கொடுக்கிறார்கள். நாம் உயிருடன் வெளியே வருவோம் என்கின்ற அந்த நம்பிக்கை, பிரியமான சகோதர சகோதரிகளே, 69 நாட்களுக்கு பின்பாக
அதில் சிக்கிக்கொண்ட அந்த 33 பேரும் உயிரோடு மீட்கப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, வெளியில வந்தவங்கிட்ட ஒருத்தட்ட கேட்டாங்க, 33 பேர்ல ஒருத்தட்ட கேட்கிறாங்க, 69 நாட்கள் நீங்கள் உணவின்றி தண்ணீரின்றி பலவிதமான இடர்பாடுகள் மத்தியில் அந்த சுரங்கத்தில் மாட்டிக்கொண்ட பொழுது பிழைப்பதே, உயிரோடு வருவதே ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்ட நிலையில் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களே, இப்போது இதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், நாங்கள் நம்பிக்கையை விட்டிருந்தால் எப்போதே செத்திருப்போம். ஆனால் நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருந்த காரணத்தினால் உயிரை காத்து கொண்டோம் என்று அவர் சொன்னாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும். இந்த நம்பிக்கை, இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்று சொல்லுகிறார்களே, இந்த நேர்மறை சிந்தனை யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் சாதனை படைக்கக்கூடியவர்களாக, வெற்றியாளர்களாக இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் எந்த ஒரு மனிதனிடத்தில் இந்த நம்பிக்கை, என்னால் சாதிக்க முடியும், நான் சாதிக்க பிறந்தவன், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நான் எதிர்கொள்வேன் என்கின்ற அந்த மனப்பக்குவம் இல்லையோ, அவன் வாழ்ந்தாலும் செத்தவனை போலத்தான் இருக்கிறோம். இன்று நம்முடைய குடும்பங்களில் பல பேரை பார்க்கிறோம், செத்த உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் ஒரு செத்த பிணத்திற்கு ஒத்த ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வது காரணம் என்ன? இந்த வாழ்க்கை பற்றிய, மனிதர்களை பற்றிய நம்பிக்கை குறைவு என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் இன்று அன்னை மரியாள், வாழ்க்கையில நீ ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னால் சாதிக்க முடியும், எல்லாம் உனக்கு நலமாக முடியும் என்று நீ அந்த நேர்மறை சிந்தனையை மட்டும் கொண்டிருந்தால் போதாது, இறைவனும் உன்னோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது, கடவுளுடைய அருளும் துணையும் உன்னோடு இணைந்து செல்லுகின்ற பொழுது நிச்சயம் நீ எல்லா காலங்களிலும் வெற்றி பெற்றவனாக இருக்க முடியும் என்பதைத்தான் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வின் மூலமாக சொல்லித் தருகிறார். அமர்பார்ந்த சகோதர சகோதரிகள், அன்னையுடைய வாழ்க்கையில கபிரியேல் தூதர் அந்த அன்னைக்கு சொன்ன அந்த மங்கள வார்த்தையின் போது ஒரு விதமான கலக்கம் இருக்கிறது. எல்லோருக்கும் போல ஒரு விதமான கேள்விகள் எல்லாம் இருந்தது. ஆனால் எப்போது வான தூதர் அவருக்கு கடவுளுடைய திட்டத்தை எடுத்து சொல்லுகிறார்களோ, உலகத்தில் ஒரு பெரிய ஆம் என்கின்ற ஒரு பதிலை அன்னை கொடுக்கிறாள். இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும். ஆக கடவுள் மீது தன்னுடைய நம்பிக்கை கண்களை எல்லா நேரங்களிலும் பதிக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறார். ஆக நம்பிக்கை என்பது என்ன? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்தில் நான் சிரிப்பது மட்டும் நம்பிக்கை அல்ல. எல்லாமே எனக்கு எதிராக நடக்கிறது, எல்லாமே நான் நினைத்த திட்டத்திற்கு படி இல்லாம வேற மாதிரி நடந்தா கூட ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நிச்சயம் அவர் என்னை காப்பாற்றுவார், அவருடைய திட்டம் ஜெயிக்கும் என்று அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாள் என்று ஆசிரை பொழிந்து கொண்டிருக்கிறார். ஆமன் பார்ந்த சகோதர சகோதரிகள், அந்த அன்னையினுடைய வாழ்க்கையில அந்த மங்கள வார்த்தை ஜெபம் தொடங்கி, அந்த வாழ்த்து தொடங்கி, இயேசுவுடைய அந்த சிலுவை மரணம் வரை, மீண்டுமாக சிலுவை மரணத்திலிருந்து பெந்தகோஸ்தே பெருவிழா, இந்த காலகட்டங்களில் பார்ப்பது அன்னை மரியாள் நம்பிக்கையில் வேரூட்டம் கொண்ட தாயாக இருக்கிறார். அழைத்த இறைவன் பிரமாணிக்கம் உள்ளவர், அழைத்த இறைவன் நம்பிக்கைக்கு உரியவர். எனவே அவர் நிச்சயமாக என்னை வழி நடத்துவார். அந்த நம்பிக்கையில் அவர் நிலைத்திருப்பதை பார்க்கிறோம். கடவுளுடைய மகனை தாங்குகிறார், ஆனால் சத்திரத்தில் இடம் இல்லை, அவரை ஏற்றுக்கொள்வோர் இல்லை. ஆனாலும் நம்பிக்கையில் அவர் தளர்ந்து போகவில்லை. கடவுள் நிச்சயமாக பாதுகாப்பார், கடவுளுடைய திட்டம் நிறைவேறும். அந்த நம்பிக்கை பயணத்தில் அவர் நம்பிக்கை பெற்றது மட்டுமல்லாமல் அவர் சென்ற இடமெல்லாம் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக இருப்பதை பார்க்கிறோம். எலிசபெத்தை சந்திக்கின்ற பொழுது, அவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது, அவருக்கு ஓடோடி சென்று நம்பிக்கை ஊட்டக்கூடிய தாயாக இருப்பதை பார்க்கிறோம். கானாவூர் திருமணத்தில் அங்கு ஒரு தேவை இருக்கிறது, ரசம் தீர்ந்து விட்டது, நம்பிக்கையற்ற மனிதர்களாக எல்லோரும் போகின்ற போது அன்னை மரியாள் மட்டும் அந்த இடத்தில் நம்பிக்கையினுடைய நாயகியாக, கவலைப்படாதீர்கள்,
என் மகன் உங்களோடு இருக்கிறார், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி நம்பிக்கை இழந்த அந்த தருணத்தில் அந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக இருப்பதை பார்க்கிறோம். இயேசுடைய பணிக்காலத்திலும் பார்க்கிறோம். சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்த ஆண்டவருக்கு மக்கள் கொடுத்த பெயர் தான் என்ன? இவன் பைத்தியக்காரன், பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறான் என்று அவருக்கு எதிராக பேச ஆரம்பித்தாலும் அன்னை மரியாள் இயேசுவோடு இருக்கிறார். சிலுவையினுடைய அந்த பயணத்தில் பார்க்கிறோம், அன்னை மரியாள் உறுதுணையாக, நம்பிக்கையினுடைய நாயகியாக தன் மகனுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறார். இயேசுனுடைய மரணத்திற்கு இறப்புக்கு பின்பாக பார்க்கிறோம், சிதறடி கிடந்த அந்த சீடர்களை நம்பிக்கையில் ஒன்றிணைக்கக்கூடிய தாயாக பரிசுத்த ஆவி அந்த சீடர்கள் மீது வரும் வரைக்கும் இந்த அன்னை அவர்களை நம்பிக்கையில் வளர்த்தெடுப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த நிலைகளில் அன்னை நம்பிக்கையினுடைய நாயகியாக தான் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையில் மற்றவர்களும் வளம் பெறுவதற்கு, வாழ்வு பெறுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறார். இன்று நம்முடைய இந்த நம்பிக்கை பயணத்தை நாம் சற்று சிந்தித்து பார்த்து அழைக்கப்படுகிறோம். விவிலியம் சொல்லுகிறது, விண்ணகமே நமது தாய் நாடு, அந்த நகரை நோக்கியே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அருமையான வார்த்தைகள், விண்ணகமே நமது தாய்நாடு. ஆனால் இந்த நம்பிக்கை பயணத்துல நடை பயில்கின்ற பொழுது, பயணம் செய்கின்ற பொழுது பல நேரத்தில் களைப்பு ஏற்படுகிறது, சோர்வுக்கு உள்ளாகிறோம், ஒரு சில நேரங்களில் ஏமாற்றப்படுகிறோம். நாம் ஒருவரை அன்பு செய்கிறோம், அவர் நம்மை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் நினைப்பது போல காரியங்கள் நடக்காத பட்சத்தில் நாம் சோர்வடைகிறோம், களைப்புக்கு உள்ளாகிறோம். நம்பிக்கை பயணம் அற்புதமான இலக்கு, கடவுளை நோக்கிய பயணம், விண்ணகமே தாய்நாடு. ஆனால் இந்த பயணத்தில் இப்படிப்பட்ட சோதனைகள், வேதனைகள், இழப்புகள், நோய் நொடிகள், கடன் பிரச்சனைகள், தீராத மன வருத்தங்கள் நம்மை வாட்டுகின்ற பொழுது இந்த நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்கிறோம். ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் சொல்லுவார், கடுகளவு நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் இந்த மலைகளை நீ நோக்கி நீ அங்கே போ என்று சொன்னால் அது போகும் என்று சொல்லுகிறார். ஆமாம், பார்த்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மலை போல நம்பிக்கையை நம்மிடம் கேட்பதில்லை, மாறாக கடுகளவு நம்பிக்கையை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அந்த கடுகளவு நம்பிக்கை அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில மிக அற்புதமாக இருந்த. எது நடந்தாலும், என்ன நேர்ந்தாலும், பவுலுடைய வார்த்தைகளை சொல்லணும்னா, வளமையிலும் சரி வறுமையிலும் சரி என்னால் வாழ முடியும், நான் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற மனநிலை அன்னையினுடைய வாழ்க்கையில் இருந்தது. இன்று நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்களில் பல நேரத்தில் ஒரு புதிய காரியத்தை எடுத்து செய்வதற்கு பயப்படுகிறோம், நம்பிக்கை இல்லை. எப்படி வாழ்க்கை அமைய போகிறதோ, அல்லது இந்த தொழில் அல்லது இந்த பிசினஸ் எப்படி போகுமோ அப்படின்ட்டு பல நேரங்களில் நம்பிக்கையற்ற மனிதர்களாக நாம் வாழுகின்ற பொழுது வாழ்க்கையில சோர்வடைகிறோம். அதே போல நம்முடைய இறை நம்பிக்கையிலும் கூட கடவுள்கிட்ட கேட்டு கேட்டு பார்க்கிறோம், மாதாட்ட கேட்டு கேட்டு பார்க்கிறோம், கிடைக்கல, காலம் தாழ்த்துகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது என்னால் இறை வேண்டலில் நீடித்திருக்க முடிகிறதா? என்னுடைய நம்பிக்கை பயணத்தில் உறுதியாக இருக்க முடிகிறதா? சில நேரங்களில் கடவுள் காலம் தாழ்த்துவார், சில நேரங்களில் கடவுள் தாமதிப்பார், ஆனால் நிச்சயமாக தருவார். அதுதான் கடவுளுடைய பேரன்பு. எனவே அன்பார்ந்தவர்களை, இன்று நம்முடைய இந்த நம்பிக்கை பயணத்தில் பல நேரங்களில் நாம் கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அன்னையை கொண்டாடுகிறோம், திருப்பலியில் எல்லாம் பங்கெடுக்கிறோம். ஆனால் என்னுடைய நம்பிக்கை பயணத்தில் கடவுள் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழமான விசுவாசத்தில் எது நடந்தாலும், என்ன நேர்ந்தாலும் நன்றியோடு கூடிய இறை வேண்டலில் என்னால் நிலைத்து நிற்க முடிகிறதா? இல்லை என்று சொன்னால் என்னுடைய நம்பிக்கை இன்று கேள்விக்குறியாக்கப்பட வேண்டும். எனவேதான் இன்றைய நாளில் அன்னை நமக்கு ஒரு நம்பிக்கையினுடைய விடிவெள்ளியாக அவர் நமக்கு காட்சி கொடுக்கிறார். அன்னை மரியாள் நமக்குடைய நம்பிக்கையினுடைய முன்மாதிரியாக. பிரியமான என் அன்பு மக்களே, என்னை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள், என்னை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் என் வழியை நீங்களும் பின்பற்ற வேண்டும். நான் பின்பற்றிய வழி கடவுள் மீது என்னுடைய நம்பிக்கையை, கடவுள் மீது என்னுடைய நம்பிக்கை கண்களை எல்லா நேரங்களிலும் நான் பதித்தேன். கடவுளுடைய தாய் என்கின்ற பெருமையிலும் சரி, எனக்கு சத்திரத்தில் இடம் கிடைக்கவில்லை, என் மகனை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், 33 வயதில் என் மகனை கொன்றொழித்தார்கள், நான் ஒரு அனாதையாக தனியாக தனிமரமாக இருந்த போதிலும்
நான் இந்த இறைவன் மீது, அழைத்த இறைவன் பிரமாணிக்கம் உள்ளவர், எனவே அவர் மீது என்னுடைய கண்களை பதித்தது போல நீங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் பதிக்கின்ற பொழுது நிச்சயம் அவர் நம்மை அந்த விண்ணக பயணத்திற்கு வழிகாட்டுவார். அந்த விண்ணகம் என்கின்ற தாய் நாட்டை நீங்களும் நானும் அடைய முடியும். எனவே அன்னை வழியாகவே தொடர்ந்து மன்றாடுவோம். அன்னை நம்பிக்கையினுடைய நாயகியாக இருந்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தியது போல இன்று நம்முடைய நம்பிக்கை பயணத்திலும் நாம் முதலில் உறுதி கொள்வோம். அழைத்த இறைவன் பிரமாணிக்கம் உள்ளவர், அவருடைய திருவுளம் எப்போதும் ஜெயிக்கும் என்கின்ற அந்த இறை நம்பிக்கையில் வாழ்வோம். அதே போல நம்மிடம் இருக்கக்கூடிய, நம்மோடு வாழக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகளையும் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி நம்பிக்கையினுடைய நாயகிகளாக இந்த சமூகத்திலும் நம்முடைய குடும்பங்களிலும் வாழ்வதற்கு தேவையான அருள் வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் அன்னையின் வழியாக என்னுடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடவும். விசுவாசில் மன்றாட்டு. திருச்சபைக்காக மன்றாடுவோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று மொழிந்த எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் உமது தாயை போன்று இறைவார்த்தையில் நிலைத்து இருந்து இறை மக்களை அன்பின் சமூகமாக வழிநடத்தவும், உமது இறை அரசை கட்டி எழுப்பவும் தேவையான அருள் வரங்களை நீர் அவர்களுக்கு பொழிய வேண்டும் என்று புனித இரக்கத்தின் அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேவ அழைத்தலுக்காக மன்றாடுவோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று மொழிந்த எம் இறைவா, உமது இறை ஆட்சியை இவ்வுலகில் மலர செய்யவும், உலகெங்கிலும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற உமது வார்த்தையை வாழ்வில் கடைபிடித்து உம் பணியை செய்ய ஏராளமான இளம் பெண்கள், இளைஞர்கள் தங்களை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்ற நல்ல உள்ளத்தை எம் இளம் தலைமுறையிற்கு தந்தருளுமாறு இவ்வுலக இன்பங்களுள் எம் பிள்ளைகளை அடிமைப்பட்டு போகாதபடி பாதுகாத்திரள வேண்டியும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்க வேண்டாம் என்று மொழிந்த எம் இறைவா, எம் பங்கில் அன்பியங்களில் உள்ள அனைத்து சிறுவர் சிறுமிகளையும் உம் பாதம் அர்ப்பிக்கின்றோம். நீர் எவ்வாறு உம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்கினரோ, அதுபோன்று எம் பிள்ளைகளும் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து ஞானத்தோடும் வாழ்கின்ற ஆற்றலை நீர் இவர்களுக்கு பொழிந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல குடும்பமாய் பழகி பெருகுங்கள் என்று மொழிந்த எம் இறைவா, இன்றைய 2ஆம் நாள் திருவிழா திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புனித குழந்தை திரேசால் அன்பிய குடும்பங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இவர்கள் கையில் செய்கின்ற வேலைகள் நிறைய ஆசீர்வாதம் காணவும், இவர்கள் குடும்பங்களில் நல்ல அமைதி கிடைக்கவும் உமது கரம் எப்பொழுதும் இவர்களோடு இருந்து வழிநடத்தவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மேலும் இப்பகுதியில் வாழ்கின்ற அனைத்து குடும்பங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் உடல் சுகத்திற்காகவும் சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே எந்த தேவைகளுக்காக, விண்ணப்பங்களுக்காக, மன்றாட்டுகளுக்காக பங்கெடுத்திருக்கின்றார்களோ அவருடைய ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளும் செபங்களுக்காக மன்றாடவும். அதே போன்று இப்பகுதியில் வாழ்கின்ற பிற மத சகோதர சகோதரிகள் அவருடைய தேவைகளுக்காகவும் அவருடைய குடும்ப நலனுக்காகவும் அவருடைய நல்ல எதிர்காலத்திற்காகவும் மன்றாடவும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செவிப்போம். அன்பான ஆண்டவரே, எங்களுடைய எளிய மன்றாட்டுக்களை எல்லாம் நாங்கள் உம்முடைய பாதத்தில் சமர்த்து இருக்கிறோம். உம்முடைய திருவுள்ளப்படி, உமது திட்டத்தின்படி இவற்றையெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி தந்திட வேண்டுமாய் அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருவிழா திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாளின் திருவிழா கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றமையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. திருப்பலியின் மிக முக்கியமான நேரம். நற்கருணை மன்றாட்டில் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். பக்தியோடு பங்கெடுப்போம். நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய ஆண்டவர் இந்த பலிபீடத்தில் நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார். எனவே நம்முடைய தேவைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இந்த அப்பரச காணிக்கைகளோடு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்படைப்போம். அவரே நம்முடைய குடும்பத்தின் தலைவராக,
நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டுமாய் பக்தியோடு இந்த நற்கருணை மன்றாட்டில் பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகவலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என்
எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கடுகளவு உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால் நீ அதிசயங்களை காண்பாய் என்று இன்று நமக்கு அறைகூவல் விடுக்கும் ஆண்டவர் இயேசு. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஜெபம். நம்பிக்கையின் ஊற்றாக விளங்கும் எங்கள் இறைவா, நம்பிக்கை நாயகி அன்னை மரியா என்ற கருப்பொருளோடு நடைபெற்ற இன்றைய 2ஆம் நாள் திருவிழா நிகழ்வுகளை உமது அருளால் இனிதே நிறைவு செய்ய உதவியதற்காக உமக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். அன்னை மரியாவின் அசைக்க முடியாத நம்பிக்கை போல எல்லா சூழ்நிலைகளிலும் உமது மீது உறுதியான விசுவாசத்தோடு வாழும் அருளை எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. மேலும் நம்பிக்கை அனைவருக்கும் ஆறுதலாகவும் ஒளியாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் நீர் இருப்பீராக. இரக்கத்தின் மாதா அன்னையின் பரிந்துரையால் எங்கள் வாழ்வை வளப்படுத்தி நாங்கள் அமைதியாக உள்ளத்தோடு வாழ்கின்ற வரத்தை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. இறையேசு பிரியமானவர்களே, இந்த நவநாளினுடைய 2வது நாள் தேர் திருப்பலி இதற்கு தலைமையேற்று வழிநடத்தியவர் அருட்தந்தை மைக்கேல் அவர்கள். பூவிருந்த வழியிலே இவர்கள் ஹோலி ஸ்பிரிட் சபையை சார்ந்தவராக இருக்கின்றார். இந்த நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று நமக்காக வந்து நல்லதொரு மறையுரை, எவ்வாறு அன்னை மரியாள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தாலோ அதுபோன்று நாமும் அதே ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அதே போல மற்றவர்களின் நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கு நாம் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற கருத்திலே மறையுரையை வழங்கி நம்மை ஆசீர்வதித்த அருட்தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், செபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியின் அடையாளமாக இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்பட்டு ஒரு எளிய பரிசானது கொடுக்கப்படுகிறது. திருப்பலி முடிந்தவுடன் இறை மக்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் அதோடு தேர் மந்திரிக்கப்படும். அது முடிந்தவுடன் இரவு உணவு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஆசிற்கு எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாளின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. நம்பிக்கை வாழ்க்கையில் ஆழம் காண சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அசைந்து வரும் போதிலே அருளொளியாய் வீசுதே
இயேசு பிரியமானவர்கள் அனைவரும் தேருக்கு முன்பாக வரவும். தேர் இப்பொழுது மந்திரிக்கப்பட இருக்கிறது. தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமா உம்முடைய தாய் எங்களுடைய அன்னை இறை இறக்க தாயினுடைய திருவிழாவின் 2ஆம் நாளில் இந்த தேரை எங்களுடைய பகுதிகளில் வலம் வந்து அன்னையை மகிமைப்படுத்தக்கூடிய இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடம் முழுவதும் அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த தேரையும் இந்த தேரில் வீற்றிருக்கும் அன்னை மரியாளுடைய இந்த அற்புத சுரூபத்தையும் மந்திரித்து இந்த தேர் வலம் வரக்கூடிய எல்லா இடங்களிலும் கடவுளுடைய அன்பும் கடவுளுடைய இரக்கமும் கடவுள் தருகின்ற சமாதானமும் வளமான வாழ்வும் எதிர்காலமும் எல்லோருக்கும் கிடைக்கப்பெற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் அன்னை மரியாள் தன்னுடைய அன்பான மகன் இயேசுவிடம் பரிந்து பேசவும், தேவைகளில் துணை நிற்கவும், நோய் நொடிகளில் பக்கபலமாக இருக்கவும், தீராத மன வருத்தங்களில் அவர்களுக்கு ஆறுதல் தரவும் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. மீண்டும் பாடுவோம். வாழ்க வாழ்க
நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. ஆதாரம் நீயே என்று அண்டி வருவோர் எல்லாம் ஆதரவு தருபவளே அன்னை தாய்மரியே. ஆதாரம் நீயே என்று அண்டி வருவோர் எல்லாம் ஆதரவு தருபவளே அன்னை தாய்மரியே. அம்மாவின் காட்சி எல்லாம் ஏழைகளின் பாக்கியமே, என்னாலும் இவர்களுக்கு உதவிடும் நின் திருக்கரமே. கண்ணின் மணியை போல என்னை காத்திடும் தெய்வ தாயே, மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் உங்கள் பாதம் பற்றியே வாழ்வோம். இன்னும் ஒரு முறை என் தாயே இந்த உலகில் பிறந்தார், ஏழை எளியவர் முன்னாடி இங்கு புது உலகம் படைப்பார். அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. அம்மானை பேரிலே பவனி வரும் போதே, பொய்யாரமானவள் ஊர்வலமும் போகிறதே. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சமே தாயே, உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம். உங்கள் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உங்கள் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. தூய ஆவியாரை நம்புகிறேன், தூய கத்தோலிக்க திருவாவை நம்புகிறேன், புனிதர்கள் உணர்வு ஒன்றிப்பை நம்புகிறேன், பாவ மன்னிப்பை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன், நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இந்த சந்தோஷத்தை வரகசத்தில் 1வது கபிரியல் தூதர் கன்னிமரி அம்மாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே